ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ பர்வதமலையோட கடைசி வீடியோவில் இருக்கோம். இப்போது கடைசி வீடியோ, அது இல்லாமல் கடைசி பாதையான கடப்பாறை பாதை வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம படிப்பாதை, கல் பாதை, கம்பி பாதை இதெல்லாம் கடந்து இப்போ கடைசியாக கடப்பாறை பாதை இங்கே வந்திருக்கோம். இடத்தெல்லாம் பார்க்குறீங்க. கடப்பாறை பாதைக்கான போகிறதுக்கான பாதையே கொஞ்சம் கரண்டு முரடாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இறங்கி வராங்களா, அது கடப்பாறை பாதையோட இறங்கி வர பாதை. அதாவது கடப்பாறை பாதைக்கு 2 பாதை இருக்குது. ஏறுறதுக்கு ஒரு பாதை, இறங்குறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இப்போ நம்ம இறங்குற பாதையை காமிச்சோம். இப்போ நம்ம நடந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போனால் ஏறி போகிற பாதையை பார்க்கலாம். இப்போ பிளாஸ்டிக்லாம் ஒமிட் பண்ணலாம், ஆனால் கொண்டு இப்படி போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கடப்பாறை பாதையோட நெட்டு பாதை. இதுதான் நெட்டு பாதை. இதை கடந்து தான் நம்ம இப்போ மேலே போகிறோம். பார்க்குறீங்க, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தோணுது. இது நான் எவ்வளோ ஜூம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒன்றும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். தொட்டு கும்பிட்டுட்டு அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். போயிட்டே கீழே பார்க்காம ஏறணுங்க. கடப்பாறை பாதை ஏறுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே பார்க்காம ஏறணும். கீழே பார்க்காம நேராக மேலே போயிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஃப்ரெண்டு ரித்தீஷ், நம்ம நட்பு, ஒரு இவ்வளோ இதுலேயும் வீடியோ எடுத்தாரு. கொஞ்சம் ஏறுறதே சிரமமாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் திருப்பி காட்டுறாரு கீழே எல்லா இடமும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ரொம்பவே ரிஸ்க்கு தாங்க. கொஞ்சம் அந்த இடையில அந்த நம்ம சைடில் இருக்க அந்த கடப்பாறைங்க இல்லைன்னா நம்மளால் மேலே போகிறதே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் இதெல்லாம் இல்லாத முன்னாடியே மேலே தூரம் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. பெரிய விஷயம் தான். இப்போ பார்க்குறீங்க, இந்த இடையில அந்த பாலமாக இருக்குல்ல, இந்த இரும்பு, அது பார்த்திங்கன்னா அது இல்லைன்னா நம்ம தாவி தாங்க போகணும். அந்த பக்கம் புதுசு தான் போகணும். அது ஒரு மாதிரி இடையில அதுதான் அது இல்லைன்னா நம்ம போகிறதே ரிஸ்க்கு தான். அதில் ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம மிதித்தாலே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடப்பாறை பாதையை நம்ம கடந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிற பாதைகள்லாம் கொஞ்சம் சுலபமான பாதைகள் தான். ஈஸியாக கடந்து போகலாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல் நம்ம இதுக்கப்புறம் சர்வே பண்ணி மேலே போய் சிவபெருமானை தரிசிக்கலாம். ஓகேங்க, இப்போது நம்ம பர்வதமலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு நினைக்கிறேன். பர்வதமலை அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் பார்த்திங்கன்னா, பர்வதம் அப்படிங்கிறது மலை அப்படிங்கிறதான் பொருள். பர்வதம் மலை அப்படிங்கிறது மலைகளுக்கெல்லாம் மலை அப்படிங்கிறதான் பொருள். ஸோ அதனால் இந்த மலைக்கு பர்வதமலை, மலைகளுக்கெல்லாம் மலை அப்படிங்கிறதுனால இதற்கு பர்வதமலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. மலைகளின் அரசன் அப்படிங்கிறதும் ஒரு பொருளாக சொல்கிறாங்க. மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் அப்படிங்கிறதுனால இந்த மலைக்கு பர்வதமலை அப்படிங்கிற பெயர் காரணம் வந்துச்சுங்க. இந்த மலையோட வேறு சில பெயர்கள் பார்த்திங்கன்னா, நவீரமலை, தென் கைலாய மலை, திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை. இதுதாங்க வேறு சில பெயர்கள். கோயிலோட பக்கம் நெருங்கி வந்துட்டோம். இடையில ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. ஒரு சில கடையில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. நமக்கு ஏதாவது வாங்க வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. ஏன்னா நம்ம கீழே இருந்தே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தண்ணி பாட்டிலோட. ஸ்வீட்ஸ் மட்டும் தேன் மிட்டாய், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. கோவில் வந்தாச்சு பாருங்கள், வேறு லெவல். அந்த பில்டிங்கை பாருங்கள், பெரிய விஷயந்தான். கடப்பாறை பாதையிலலாம் மெட்டீரியல்ஸ் கொண்டு எப்படி இதை பண்ணியிருக்காங்கன்னு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். சரிங்க, இப்போது நம்ம
அதோட வரலாறை கொஞ்சம் பேசுவோம். அந்த வியூவை பாருங்கள், வேற லெவலுங்க, பயங்கரமாக இருக்குது. பெரிய விஷயந்தான், பார்க்குறப்பே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுங்க. நம்ம ஃப்ரெண்டு நித்தீஷ், இவர் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக எடுக்கிறவர். வேற லெவல். மேலே வந்தாச்சு, மோஸ்ட்லி நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த பாதம் தெரிகிறதா உங்களுக்கு? ஸ்ரீ சிவபெருமானோட பாதை. இங்கே கால் வச்சதுக்கப்புறம் தான் சிவபெருமான் திருவண்ணாமலையிலே கால் வச்சதா ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஓம் நம சிவாய. என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. முகத்தில் அப்படி ஒரு ஹாப்பினஸ். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட வழிகள் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து சிவபெருமானோட பாதத்தை பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம். ஓகேங்க, நம்ம பர்வதமலை அப்படி அந்த இடத்துல கோயிலை கட்டினது யாரு அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன், அவரு தாங்க பர்வதமலையில் வந்து கோயில் கட்டியிருக்காரு நம்ம மல்லிகார்ஜுனருக்கு. இதுக்கான எடுத்துக்காட்டுங்கிறத விட இதை நாங்கள் எப்படி நம்புறது, இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10 பாட்டோட இறுதியாக அமைந்துள்ள மலைப்படுகடாம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து பெருங்கௌசிகனார் பாடியிருக்காரு. நீரகம் பணிக்கும் அஞ்சுவர கடுந்திரல் பேரிசை நவிர மேலே உறையும் காரியுண்ட கடவுள இயற்கையும் தலைவளர் நவிரத்து மீமிசை நேரேரென. இதுல நவீர மே அப்படிங்கிறது நவீர மலை அப்படிங்கிறத குறிக்குது. வியூவை பாருங்க, வேற லெவல். அந்த பாதை நம்ம இந்த பாதையில தான் கடந்து வந்தோம். அதாவது படிப்பாதை, கல்பாதை எல்லாம். நவீர மலை அப்படிங்கிறது நம்ம பர்வத மலை. ஒரு வழியா நம்ம மேல வந்தாச்சு. நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த பாட்டில் ஒரு வரியில் காரியுண்டி கடவுளை இயற்கையும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். காரியுண்ட கடவுள் வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான். பிள்ளையாரை பார்த்து வணங்கிட்டு நம்ம சிவனை பார்க்க வந்தாச்சு. வேற லெவல். அப்படியே கோயிலுக்கு வெளியே சின்னதாக ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற அந்த கல் குழி மாதிரி இருக்குது. அதில் சின்ன மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது. இந்த மலை பயணமே பெரிய ஆச்சரியம் தான். கோயில் அமைஞ்சிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறைக்கு மேலே ஒரு கோயில். அதாவது நம்ம சராசரியாக நம்ம கீழே வழிபடுற மாதிரி ஒரு கோயில். ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். இடம் அப்படி ஒரு மகிழ்ச்சியை தருது, மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே இருக்கிறது, இங்கே இருக்க சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க. அபிஷேகத்துக்கு நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அபிஷேகம் பண்ணுறது மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிவபெருமானை மட்டும் காமிச்சிட்டு விடைபெறலான் இருக்கேன்.